ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? இன்றைக்கி நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல கதையோடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம். கதை மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கலாம். என்ன கதை? ஒரு கதை மூலமாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது தெரிஞ்ச கதையை இங்கிலீஷில் படிக்கணும். கதையை நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழில் உள்ள கதையை நிறைய உங்களுக்கு கதை தெரிஞ்சுக்கணுமா, இங்கிலீஷ் படிக்கணுமா? இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா தெரிஞ்ச கதையை இங்கிலீஷில் படிக்கணும். ஓகேவா? அதே போல் ஒரு தெரிஞ்ச கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கதை? காக்கா கதை. காக்கா வடை சுட்ட கதையா சார்? இது காக்கா வடை சுட்டுச்சா? அந்த கதையை இன்றைக்கி பார்க்க போகிறோம்? இல்லை, அது இல்லை. காக்கா வடை சுட்டுச்சா அப்படின்னு ஒரு டவுட் வருதா? அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். உண்மையிலே காக்கா வடையை சுட்டுச்சு, அந்த கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாகமாக இருக்கக்கூடிய காக்கா கதை. தட் மீன்ஸ் தேர்ஸ்டி க்ரோ. பார்க்கலாமா? இப்போ நம்ம இது எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு கதையை ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் கதை சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு காலத்தில் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்போது ஒரு காலத்தில், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஒரு காக்கா இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரி இது இருந்துச்சு, அது இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாலே ஆரம்பிக்க வேண்டிய வார்த்தை தேர். பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால தேர் வாஸ், அவ்வளோதான். அப்போது தேர் வாஸ் என்ன இருந்துச்சு? ஒரு காக்கா இருந்துச்சு. ஓகே, தேர் வாஸ் எ க்ரோ. அப்போ ஒரு காலத்தில் ஒரு காக்கா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ க்ரோ. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு காக்கா இருந்துச்சு. என்ன சொன்னேன்? தேர்னு ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். தேர். பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால வாஸ் போட்டுக்கோங்க. தேர் வாஸ் என்ன இருந்துச்சு? அ க்ரோ. அவ்வளோதான். அது ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அது அப்படின்றத இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் ஹீ, ஷீ அந்த மாதிரி சொல்கிற பழக்கம் உண்டு. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, காகத்தை நம்ம ஹீன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ அது ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்படின்னால நம்ம ஹீன்னு தான் யூஸ் பண்ணணும். எப்படி? அது இருந்ததுன்றதுக்கு வாஸ். எப்படி இருந்துச்சு? தாகமாக இருந்துச்சு. தாகத்துக்கு என்ன இங்கிலீஷில்? தேர்ஸ்டி. ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் வெரி தேர்ஸ்டின்னு போட்டுக்க போகிறீங்க. அவ்வளோதான். அது ரொம்ப தாகத்தில் இருந்துச்சு. அப்புறம் என்ன? தண்ணியை தேடி இங்கேயும் அலைஞ்சிச்சின்னு சொல்லலாம். இல்லைன்னா தண்ணியை தேடுனுச்சு, இங்கேயும் அங்கேயும் தண்ணி தேடுனுச்சு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது தேடுனுச்சு, தண்ணியை. இதுதான் நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்க மெத்தட். இந்த மெத்தடில் தான் நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியும். அந்த காகம் தண்ணி தேடுனுச்சின்னு சொல்லணுமா? இந்த காகம் தேடுனுச்சு தண்ணியை. தேடுறதுக்கு என்ன? சர்ச். என்னது? சர்ச். இது பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால சர்ச். தண்ணி அப்படின்னும் போது ஃபார் போட்டுக்கோங்க. அப்போ சர்ச்டு ஃபார்னு வரும். ஓகேவா? அப்போது ஹீ சர்ச்டு ஃபார் வாட்டர். ஓகேவா? ஹீ சர்ச்டு ஃபார் வாட்டர். இங்கேயும் அங்கேயும் சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது? ஹியர் அண்டு தேர். அவ்வளோதான். இங்கேங்கிறதுக்கு ஹியர், அங்கேங்கிறதுக்கு தேர். ரெண்டு இங்கேயும் அங்கேயும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கேயும் அங்கேயும், ஹியர் அண்டு தேர். அவ்வளோதான். இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வாங்க கற்றுக்கலாம். ஹி சர்ச்டு ஃபார் வாட்டர் ஹியர் அண்ட் தேர். இப்போது தேடும்போது தண்ணி கிடச்சிது. அந்த வாக்கியத்தை எப்படி சொல்கிறது? கடைசியாக அது ஒரு பானையில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததை பார்த்துச்சு. அந்த பார்த்துச்சுன்றதை சா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அது கண்டுபிடிச்சிது அப்படின்னு கொஞ்சம் இங்கிலீஷுக்கு தகுந்தவரை மாற்றிக்கலாம். ஹீ ஃபவுண்ட். கடைசியாங்கிறது எப்படி சொல்லலாம்? அட் லாஸ்ட். அப்போ கடைசியாக அது அட் லாஸ்ட் ஹீ ஃபவுண்ட். என்ன கண்டுபிடிச்சிது? பானை, அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது? பானை, அதில் தண்ணி. அதை எப்படி சொல்லணும்னா எ பாட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தண்ணியோடு இருந்த பானை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் வழி. ஓகேவா? கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு, லிட்டில் வாட்டர். அப்போ சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள். அட் லாஸ்ட் எழுதுவா? வாங்க.
அட் லாஸ்ட் கடைசியாக அது கண்டுபிடிச்சிது. ஹீ ஃபவுண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காகத்தை இங்கிலீஷில் ஹீன்னு தான் சொல்லணும் அப்படின்ற கதை சொல்லும்போது. என்ன கண்டுபிடிச்சது? ஹீ ஃபவுண்ட் கண்டுபிடிச்சது என்ன? பாட், ஒரு பானையை கண்டுபிடிச்சிது. வித் சம் வாட்டர், தண்ணி உள்ள பானைன்னு சொல்லும்போது வித் வாட்டர், கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. ஓகேவா? எ பாட் வித் லிட்டில் வாட்டர். அவ்வளோதான், லிட்டில் வாட்டர். அப்புறம் அதுக்கு இதை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு யோசனை வரும் இல்லையா? அதை எப்படி சொல்கிறது? அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது? வந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. காட், என்ன சொல்லணும்? காட். அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, எப்படி சொல்லணும்? ஹீ காட் an idea. ஏன் AEIOU? ஓர் ஐடியா. ஓகே, he got an idea. AEIOU இருக்கிறதுனால an போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? an idea. அப்புறம் என்ன செஞ்சிச்சு? பக்கத்துலேருந்து கொஞ்சம் கூழாங்கல்லை எடுத்து அந்த பானை உள்ளார போட்டுச்சின்னு சொல்லணும். ஓகேவா? எடுத்து போட்டுச்சு இல்லையா? எடுக்கிறதுக்கு என்ன யோசித்தோம்னா தெரியும். எடுக்கிறதுக்கு நமக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகத்தில் வர்றது டேக் வரும். பட் ஒரு இடத்துலேருந்து அப்படி எடுக்கிறோம் இல்லைங்களா? பிக். இப்போ பாஸ்டன்ஸ்ன்றதுனால பிக்கட், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் போட்டுச்சு. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து, நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து போட்டுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பிக்டு அண்ட் புட். இவ்வளோ தான். புட்டோடைய பாஸ்டன்ஸ் புட்டு தான். ஓகேவா? அப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கூழாங்கல்ல எடுத்துச்சு போட்டுச்சு, ரெண்டுத்தையும் சொல்லணும் ஒரே சென்டென்ஸில். ஹீ எடுத்து போட்டது, பிக்டு. என்னத்தை பிக் பண்ணுச்சு? பெபிள்ஸ். ஸ்டோனுன்னா ஸ்டோன்ஸ்னு போட்டுக்கோங்க, கூழாங்கல்னா பெபிள்ஸ்னு போட்டுக்கோங்க. ஹீ பிக்டு சம் பெபிள்ஸ். பெபிள்ஸ், ஓகேங்களா? கூழாங்கற்கள், ஸ்டோனுன்னு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த தப்பில். அண்டு போட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பொட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ராப்புன்னு போட்டுக்கலாம். நீங்கள் பொட்டு போட்டுக்கோங்க. புட் த பெபிள்ஸ்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா புட் தம்னு போட்டுக்கலாம். ஓகே, புட் த பெபிள்ஸ். எது உள்ளார போட்டுச்சு? பானை உள்ளார போட்டுச்சு. அங்கே ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா? அசைவு இருக்கு இல்லையா? இன்டூன்னு போட்டுக்கணும். பாட், பானை உள்ளார போட்டுச்சு. இவ்வளோதான். அடுத்தது என்னாச்சு? தண்ணி மேலே வரும் இல்லையா? ஆமாம். எல்லாமே நம்ம கதையை சொல்லும்போது பாஸ்டன்ஸில் தான் சொல்லணும். தண்ணீர் மேலே வந்தது. தண்ணீர் மேலே வந்தது, அது எப்படி சொல்லணும்? தண்ணி வந்தது மேலே. இவ்வளோதான். வாங்க, த வாட்டர். எது மேலே வந்துச்சு? தண்ணி. தண்ணி என்ன செஞ்சது? மேலே வந்துச்சு. வந்துச்சு மேலே, பாஸ்டன்ஸ். கேம், மேலே. போதும், இவ்வளவு போதும். த வாட்டர் கேம் அப். ஓகேவா? அப்புறம் என்ன செஞ்சது? பர்பஸ் என்ன? காக்காவுக்கு தண்ணி குடிக்கிறது தானே பர்பஸ். இவ்வளோதும் போட்டு வச்சுட்டு போகிறதுக்காக வந்துச்சு. குடிக்கணும். ஓகேவா? குடிச்சுதுன்னு சொல்லணும். பாஸ்ட் டென்ஸ். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ஓகேவா? அப்போ ட்ராங்க். ஹீ ட்ராங்க். குடிச்சது தண்ணி. தண்ணி குடிச்சதுன்றது எப்படி சொல்லணும்? குடிச்சது தண்ணி. ஹி ட்ராங்க் த வாட்டர். ஏற்கனவே நம்ம சொன்ன அதே தண்ணியை பற்றி திரும்ப திரும்ப சொல்கிறோம், அதனால இதை போடுறேன். ஹி ட்ராங்க் த வாட்டர். குடிச்சிட்டு பறந்து போணுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வேலையே இன்னொரு வேலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது நடுவில் அண்டு போட்டுக்கோங்க. ட்ராங்க் த வாட்டர் அண்டு. பறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃப்ளை. அதோடைய பாசன்ஸ் ஃப்ளூ. ஓகே, ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். ஓகேவா? அப்போது தண்ணியை குடிச்சிட்டு பறந்து போணுச்சு. ஹி ட்ராங்க் த வாட்டர் அண்ட் ஃப்ளூ அவே ஹாப்பிலி. ஃப்ளூ அவே, சந்தோஷமாக அப்படின்னா ஹாப்பிலி.
அவ்வளோதான். ஹீ ட்ராங்க் த வாட்டர் அண்ட் ஃப்ளூ அவே ஹாப்பிலி. அது தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போணுச்சு. அவ்வளோதான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குது. சரி சார், இதை வச்சு நம்ம எப்படி இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்ல வந்தால் நீங்கள் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சொல்லிக்கோங்க. இல்லையா, ஒரு சமயத்தில் அப்படின்னு சொல்லணுமா, ஒன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு நாள் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்ஸ். ஓகேவா, ஒரு நேரத்தில் அப்படின்னு. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணுமோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லணும், ஒன்ஸ் ஐ வாஸ் தேர். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோரிஸ் மூலமாக கற்றுக்க போகிறோம். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சம்மரைஸ் பண்ணிடலாமா? வாங்க அப்படியே சொல்லி பார்ப்போம். ஒரு காலத்தில் ஒரு காக்கா இருந்துச்சுன்னு சொல்லணும். அவ்வளோதானே. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இருந்துச்சு. தேர் வாஸ் அ க்ரோ. அது ரொம்ப தாகமாக இருந்துச்சு. வாஸ் thirsty. அவ்வளோதான். அது தேடுனுச்சு. he searched for water here and there. கடைசியாக ஒரு பானையில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததை கண்டுபிடிச்சிது, பார்த்துச்சு. கடைசியானும் போது at last he found a pot with little water. அதுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கு எப்படி சொல்கிறது? அந்த வேர்டு ஞாபகம் இருக்கா? he got an idea. அப்புறம் என்ன செஞ்சது? போய் கொஞ்சம் பெபிள்ஸை எடுத்துகிட்டு வந்துச்சு. இல்லையா, எடுத்துகிட்டு வந்து உள்ளார போட்டுச்சு. he picked some pebbles and put the pebbles into the pot. பானை உள்ளார போட்டுச்சு. அப்புறம் என்னாச்சு? தண்ணி மேலே வந்தது. the water came up. காக்கா தண்ணி குடிச்சிட்டு பறந்து போணுச்சு சந்தோஷமாக. அவ்வளோதான். he drank the water and flew away happily. இவ்வளோ தான் thirsty crowடைய கதை. எவ்வளோ சிம்பிளாக கற்றுக்க முடியுது. சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். உடனே நம்ம என்ன செய்யணும்? சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம். நம்மளுடைய பழக்கம் என்ன? ஒரு பயனுள்ள விஷயம் நமக்கு கிடச்சிதுன்னா மற்றவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா? ஸோ உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.